ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ரயில்வே துறையிலேருந்து புதிய ஒரு வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போதைக்கு ஆர்ஆர்பி இருக்குது பாருங்கள். மினிஸ்ட்ரி ஆஃப் கவர்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே போர்ட்லேருந்து இந்த ஒரு சுற்றறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க. 5/12/2024 அன்னைக்கு தான் வந்து இந்த ஒரு ஆர்டரை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, போர்டு அப்ரூவல் டு நம்பர் ஆஃப் வேக்கன்சி இன்டெண்டட் பை ஜோனல் ரயில்வே மற்றும் ப்ரொடக்ஷன் யூனிட் ஃபார் மினிஸ்ட்ரியல் மற்றும் ஐசோலேட்டட் கேட்டகரி. ஓகே, அதாவது மினிஸ்ட்ரியல் மற்றும் ஐசோலேட்டட் கேட்டகரிக்கான வேலைவாய்ப்பு கொடுத்த அப்டேட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது ஆர்ஆர்பியோட ஆனுவல் பிளானரை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக எல்லா ஜாப்புமே அப்டேட் பண்ணிட்டு வராங்க. ஏஎல்பியாக இருக்கட்டும், டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், என்டிபிசி, அதேமாரி வந்து பார்த்தா என்டிபிசியில் அண்டர் கிராஜுவேட், ஜூனியர் இன்ஜினியரிங், பாராமெடிக்கல் கேட்டகரி, இந்த மாதிரி இதுக்கான எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸுமே வந்து இப்போதைக்கு எக்ஸாமும் வந்து பார்த்தா கண்டக்ட் பண்ணிட்டு வராங்க. அடுத்த கட்டமாக லெவல் 1 மற்றும் மினிஸ்ட்ரியல் மற்றும் ஐசோலேட்டட் கேட்டகரி இந்த 2 நோட்டிஃபிகேஷன் மட்டும் இந்த நோட்டிஃபிகேஷன் வராமல் இருக்குது. அக்டோபர் டு டிசம்பர் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த டிசம்பர் மந்த் எண்ட் ஆக போது மேபி இந்த மந்த் எண்டுக்குள்ளே 2 நோட்டிஃபிகேஷனும் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இப்போ லாஸ்ட்டாக சொல்லியிருக்காங்க பாருங்கள், மினிஸ்ட்ரியல் மற்றும் ஐசோலேட்டட் கேட்டகரி இந்த ஜாப்க்கான ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் வேர் இஷ்யூடு வைட் போர்டு நம்பர்ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது 10/4/2024 23/4/2024 வரைக்கும் நிறைய வேக்கன்சி நாங்கள் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஜேஆ இருக்கட்டும், டிஎம்ஏ, சிஎம்ஏ, என்டிபிசி, அந்த மாதிரி நிறையா ஜாபை நாங்கள் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அடுத்த கட்டமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, board has decided that no recruitment shall be made in categories of fingerprint examiner, scientific supervisor, library clerk, catering inspector grade 3, canteen manager, publicity inspector, horticulture inspector, குக்கு, கேட்ரிங் இன்ஸ்பெக்டர், இந்த மாதிரியான ஜாப் வந்து பார்த்தா இப்போதைக்கு நாங்கள் ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறது இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அக்கார்டிங்லி அப்ரூவல் ஆஃப் காம்பிடன்ட் அத்தாரிட்டி ஃபார் நோட்டிஃபையிங் வேகன்சி ஃபார் மினிஸ்ட்ரியல் மற்றும் ஐசோலேட்டட் கேட்டகரி இன் சென்ட்ரலைஸ்டு எம்ப்ளாய்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் அண்டர். ஓகே, ஸோ கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், உங்களுக்கு வந்து பல பதவிகளை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது என்னமான பதவிகள், எவ்வளோ அப்ரூவல் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு லேப் அசிஸ்டன்ட் கிரேட் 3 கெமிஸ்ட்ரி மற்றும் மெட்டலஜிஸ்டில் 12 வேகன்சி கொடுத்துருக்காங்க. லேப் அசிஸ்டன்ட் ஸ்கூலில் 7 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சீஃப் லா அசிஸ்டண்ட்டில் 54 வேகன்சியும், லைப்ரரியனில் 10 வேகன்சியும், பப்ளிக் ப்ராசிக்யூட்டரில் 20 வேகன்சியும், சீனியர் பப்ளிசிட்டி இன்ஸ்பெக்டரில் 3 வேகன்சியும், ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் ஹிந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 130 வேகன்சியும், டீச்சிங் ஸ்டாஃப் மற்றும் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 736 வேகன்சியும், ஸ்டாஃப் மற்றும் வெல்ஃபேர் இன்ஸ்பெக்டரில் ஒரு 59 வேகன்சி, சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் ட்ரைனிங் 2 வேகன்சி, சயின்டிஃபிக் சூப்பர்வைசர் எர்கோனாமிக்ஸ் மற்றும் ட்ரைனிங்கில் ஒரு 3 வேகன்சி, டோட்டலாக 1056 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த பிரேக்கப் டேட் 130 வேகன்சி வந்து பார்த்தவங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ டோட்டலாக இப்போதைக்கு மினிஸ்ட்ரியல் மற்றும் ஐசோலேட்டட் கேட்டகரியில் 1036 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஃபர்தர் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஃபார் கண்டக்டிங் சிபிடி ஷல் பி டேக்கன் பை ஆர்ஆர்பி அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வேகன்சி இருக்குது, நீங்கள் நிரப்பிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஆர்ஆர்பிக்கு இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம சொன்ன பதவி பாருங்கள், அதாவது அந்த இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட்கான பதவி, அந்த டைப்ரைட்டிங் மாரி கொடுத்துருந்தாங்க பாருங்கள், அது 130 வேகன்சி. ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் ஹிந்தி, இந்த பதவிக்கு வந்து ஜோன் வைஸாக உங்களுக்கான வேகன்சி பற்றி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ரயில்வே ஒவ்வொரு ஆர்ஆர்பி வைஸாக கொடுத்துருக்காங்க. சென்னை பொறுத்த வரைக்கும் ஐசிஎஃப் சென்னையில் 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றது சதர்ன் ரயில்வேல ஒரு 2 வேகன்சி அறிவித்திருக்காங்க. ஸோ சென்னைக்கு மட்டும் ஒரு 5 வேகன்சி கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் ஹிந்திக்கு மட்டும் 5 வேகன்சி தமிழகத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ மீதி 1086 நிறைய வேகன்சி தமிழக ஜோனுக்கும் வர இருக்க போது. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக இப்போதைக்கு இதுக்கான அப்டேட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. விரைவில் நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த வீக்லி எண்டில் அடுத்த மாதம், அதாவது மேபி இந்த இயர் எண்டில் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆனுவல் பிளான்லேயே அதான் கொடுத்துருக்காங்க, அக்டோபர் டிசம்பர். ஸோ மினிஷியல் மற்றும் ஐசோலேட்டட் கேட்டகரி கம்மி வேகன்சி தான். பட் லெவல் 1க்கான வேகன்சி வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட பல்வேறு வகையான வேகன்சி அப்டேட் பண்ணுவாங்க.
லெவலில் ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அதுக்கான அப்டேட்டும் வராமல் இருக்குது. பட் இப்போதைக்கு மினிஸ்ட்ரியல் மற்றும் ஐசோலேட் கேட்டகரிக்கான வேகன்சி அப்டேட் பண்ணி நிரப்ப சொல்லிட்டாங்க. இந்த மாதம் எண்டுக்குள்ளே உங்களுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரப்போது. அப்ளை பண்ணுறவங்க தகுதி இருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வர சொல்ல யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எந்த மாதிரி எலிஜிபிலிட்டி இப்படி அப்ளை பண்ணிட்டு அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ போடும். அதை பார்த்து நீங்களே இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நாளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.